வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் சொரக்காய் அடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க வந்துட்டு சொரக்காயை வச்சு இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா 2 முறை கழுவிட்டு அதுக்கு பிறகு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். சொரக்காய் அடை வந்துட்டு நார்மலாகவே சாஃப்டாக இருக்கும். தேவைப்பட்டால் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்க்காமலும் பண்ணலாம். இது ஊறிட்டுருக்கிற நேரத்திலே மசாலா பொருட்களையும் ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10-15 பூண்டு பற்கள் தோலோடே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் பொறுத்து அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறினதும் நான் வந்துட்டு கிரைண்டரில் எல்லாமே போட்டு மொத்தமாகவே நான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு கிரைண்டரில் அரைக்க கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது 2ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரிசி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச மசாலாவையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு நம்ம அரைச்சிட்ருக்கிற மாவு கூடையே சேர்க்க போகிறோம். சம்டைம்ஸ் மசாலாவை வந்துட்டு நம்ம இதில் போடும்போது அந்த மிளகாயெல்லாம் வந்து கல்லுக்கு அடியில் போயிட்டு நல்லா ஒட்டிக்கும், அரைப்படாமல் இருக்கும். அதனால தான் நான் மிக்சியில் போட்டுட்டு அதுக்கு பிறகு இது கூட சேர்க்குறேன். இந்த மாவு கூடவே சுவைக்காக கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கரகரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த பதம்க்கு வந்ததும் நல்லா கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது மாவு தயாராகிடுச்சு. தேவைப்பட்டால் நமக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சொரக்காயை வந்துட்டு நம்ம சீவி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ரொம்ப பிஞ்சு சொரக்காயாக இருக்குது. அதில் வந்துட்டு அந்த விதை கூட தனியாக நமக்கு தெரியல. ரொம்ப பிஞ்சியாக இருக்குது. அதனால் நான் மொத்தமாகவே சீவிட்டு நான் அடை செய்ய போகிறேன். சொரக்காய் வந்து ரொம்ப முத்தலாக தெரிஞ்சுது அப்படின்னா அதோடைய விதை பகுதியும் சரி, அந்த நடுப்பகுதி இருக்கும் இல்லைங்களா, பூசணிக்காயிலலாம் நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த நடுப்பகுதியை எடுத்துட்டு அதுக்கும் பிறகு நல்லா துருவிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபைனாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துருவி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கை அளவுக்கு நீங்கள் துருவி வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு பெரிய கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த அடை சாப்பிடும்போது அங்கங்கே அந்த பருப்போடைய அந்த கடிப்படுறது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த கடுகு பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா குட்டி குட்டியாக. இது கூடவே 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையால் பெசரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அப்படி இல்லைன்னா வெங்காயம் வந்துட்டு அடையெல்லாம் அங்கங்கே நல்லா கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். அதுக்கு பிறகு நம்ம துருவின சொரக்காய் சேர்க்க போகிறோம். இந்த துருவின சொரக்காயும் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தான் வதக்கணும். அதுக்கு பிறகு வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிடுங்க. நம்ம நார்மலாகவே டைரெக்டாக மாவில் இந்த வெங்காயம் சொரக்காய் எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக அரிஞ்சு சேர்த்துட்டு கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வதக்கி பண்ணும்போது அந்த அடையோட வாசனையே வந்துட்டு ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும்.
இப்போது இந்த சொரக்காய் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நமக்கு வந்துட்டு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் அடை சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இது நல்லா வதங்கினதும் நம்ம மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இந்த எல்லா பொருளும் நம்ம மாவில் சேர்த்த பிறகு அந்த மாவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலக்கும்போது உப்பு சுவை பார்த்துக்கோங்க. அடையை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பொருள்லாம் கலந்த பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் மறுநாள். அதனால் பொருட்கள் சேர்க்காம வெறும் மாவாக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். எப்போ அடை செய்ய போகிறீங்களோ அப்போ வந்து பொருளை தாளித்து கொட்டி நீங்கள் அடை செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தெளிச்சுட்டு ஒரு 2 கரண்டி மாவு விட்டு நல்லா திக்காக அடை எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் இல்லை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய கொஞ்சம் மாவில் தண்ணி சேர்த்துட்டு தோசை மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய் அடை வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் மிதமான தீயில வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக 2 பக்கமும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வைக்கணும். இந்த மாதிரி 2-3 முறை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சாதான் அடை வந்துட்டு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சுரக்காய் அடையை நீங்கள் தேங்காய் சட்னியோடவோ இல்லை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூடவோ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.